மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கங்குள்ளதையும் பிக் பாஸா அப்படின்னு கேட்கறாங்க. பிக் பாஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா ஒரே தொகுப்பாளர் கமலஹாசன். சரி, எதுக்காக அவரை 7 ஆண்டுகள் வச்சிருந்தாருன்னா அவருக்கு தன்னை இதில் நிரூபிச்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த பிக் பாஸ்ல இருந்துச்சு. அதனால கமலஹாசன் தொகுத்து வழங்கினா நல்லா இருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. இப்போ திடீர்னு அவர் என்னன்னா நான் இந்த பிக் பாஸ் தொகுத்து வழங்குறதுல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு விட்ட உடனே சரி, அப்ப 8வது பிக் பாஸை யார் தொகுத்து வழங்குவான்னு மிகப்பெரிய ஆவலா பலர் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸ்க்குன்னு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஷோவை யார் நடத்த போறா அப்படின்னு சொல்லி பல பேரும் பல விதமா விவாதிச்சுட்டு இருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பா ஏற்கனவே பிக் பாஸ்ல பண்ண நம்ம சிம்பு வருவாரா, ரம்யா கிருஷ்ணன் வருவாங்களா, பிரகாஷ்ராஜ் வருவாரா, சூர்யா வருவாரா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சீட்டுக்கட்டு மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடி பார்த்தாங்க நம்ம ரசிகர்கள். கடைசியில் விஜய் டிவி முடிவு பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை தான் இந்த 8வது பிக் பாஸை தொகுத்து வழங்குறதுக்காக அறிவிச்சிருக்கு. சரி, விஜய் சேதுபதி இந்த ஷோக்குள்ள எப்படி வந்தாரு அப்படிங்கிறத விட அவர் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தன்னோட தொடக்க காலத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிற ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு ரிலேவா நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்துல உள்ள ராஜபாளையம் தான் அவருக்கு சொந்த ஊர். சென்னையில அவர் திரைப்படத்துக்காக வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துகள்ல மேனேஜரா இருந்திருக்காரு. குறிப்பா நாடகத்துறையில மேனேஜரா இருந்திருக்காரு, துணி கடையில வேலை பார்த்திருக்கிறாரு, குவைத்து போயிருக்கிறாரு, இன்னும் பல இடங்கள்லாம் பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே ஒரு சூழல்ல என்ன செஞ்சிருக்காருன்னா நம்ம திரைப்படத்துறை சார்ந்த ஒருத்தட்ட ஃப்ரெண்டு பிடிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள்ல அவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் முதல்ல நடிச்ச படம் பார்த்தீங்கன்னா கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற படத்துல தான் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன ஆர்டிஸ்டா வராரு. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, சன் ஆஃப் மகாலட்சுமி இப்படின்னு சின்ன சின்ன கேரக்டரா வருதாரு. அதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி தான். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படத்துல தான் அவருக்கு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னைய வரைக்கும் கதாநாயகன், வில்லன், அதாவது லீட் ரோல்ல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தன்னை கொஞ்சமா மெருகேற்றிட்டு வந்தார். இதில் ஒரு சின்ன கதையை சொல்லணும். இன்னைக்கு கமலஹாசன் இடத்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னா இந்த இடத்துக்கு கமலஹாசன் கிட்ட அவர் பட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது நம்மவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டுக்காக ஒரு தேர்வுக்குழு நடத்துது. அந்த தேர்வுக்குள்ள நம்ம விஜய் சேதுபதி போறாரு. அவரோட உயரம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை அவரை சேர்க்காம வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதே நம்மவர்கிட்ட இன்னைக்கு அவரோட இடத்த இன்னைக்கு இவர் ஆள்றதுக்கு தயாராகிறார். இதுதான் காலத்தின் சூழல், அவரோட உழைப்பின் பெரிய உச்சபட்ச பயன் அப்படின்னு சொல்லலாம். கமலஹாசன் தொடங்கின இடத்த, தொடங்கி வச்ச இடத்த, தொகுத்து வச்ச இடத்த இவரால் நிரப்ப முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கமலஹாசனை பொறுத்தளவுக்கு ஒரு டைமை ஒருத்தட்ட கேள்வி கேட்கறத தன்னோட 60 வருஷ அனுபவத்தில் ஈஸியாக கையாண்டுட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் உள்ள வந்தாலும் அவருக்கு பொறுத்த அளவுக்கு அவருக்கு ஜூனியர் தான். கமலஹாசனுக்கு ஈக்குவலாக வந்தாலும் அந்த இடத்துல கூட கமலஹாசன் சீனியர். ஆனால் விஜய் சேதுபதிக்கு அது ஒரு பெரிய மைனஸ். சீனியர் ஆர்டிஸ்ட்டு அதுக்குள்ளே வந்தால், அதாவது பிக் பாஸ் களத்துக்குள்ளே வந்தால் அவரோட நிலைப்பாடு, அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி எந்த அளவுக்கு அந்த உறுதிப்பாடை அவரால் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் படிப்பாளி, நிறைய நூல்களை வாசிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரும் தன்னை அதை நிரூபிக்கிறதுக்காக பல நூல்களை பற்றி அறிமுகப்படுத்திட்டு அதோட டீட்டெயில்ஸை ஒரு 2-3 நிமிஷம் சூப்பராக சொல்லுவார். இதுலலாம் நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அவரோட அறிவு சார்ந்த விஷயத்தில். அந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் அழகாக தொகுத்து இந்த நூலை நீங்களும் வாசிங்க அப்படின்னு ஒரு பரிந்துரையை பண்ணுவார். இந்த மாதிரி பரிந்துரை விஜய் சேதுபதிட்ட இருந்து வருமா? அப்படியே வந்தாலும் ஆடியன்ஸை அதை எந்த அளவுக்கு எடுத்துக்குவாங்க? ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி நிறைய நூல்கள் வாசிப்பாரா அப்படிங்கிறது தெரியாதுன்னா அவர் உண்மையிலே வாசிக்க கூட செய்யலாம். ஆனால் ஆடியன்ஸுக்கு அவர் பெரிய நூல் வாசிப்பாளர் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி இடத்த எப்படி அவர் கையாள போறாரு? அதே மாதிரி உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய சண்டை நடந்தா, எதிரும் துருவும் நடந்தா, யார் நல்லது கெட்டது அப்படிங்கிற டிசைட் பண்ணதுல கமலஹாசன் தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, தனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவை தன்னோட கொள்கை அடிப்படையில் கூட வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கை அடிப்படையில் கூட ஒரு முடிவு எடுத்துருவார். அப்படி எந்த கொள்கையுமே நம்ம விஜய் சேதுபதிட்ட கிடையாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கை அப்படிம்பாரு கமலஹாசன். நம்ம ஆளுக்கு எந்த காந்திய கொள்கையும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் எப்படி சமாளிப்பாரு?
இப்படி பல எதிர்பார்ப்புகள் விஜய் சேதுபதி மேலே இருக்குது. விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷோ ஒன்று தான் சன் டிவியில் நடத்தியிருக்காரு. அப்புறம் தலைவா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து சன் டிவியில் ஒரு 2 ஷோ வந்து சன் டிவியில் நடத்தியிருக்கிறார். ஆனால் இந்த இது வந்து அது அந்த மாதிரியான ஷோ கிடையாது. நிறைய விஷயங்கள் என்னதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருந்தாலும் என்னதான் காதுக்குள்ளே மைக் வச்சு சொன்னாலும் தன்னோட சுயதாபத்தை, தன்னோட சுய புத்தியை, அல்லது தன்னோட அறிவுபூர்வமான விஷயத்தை இந்த ஷோவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த ஷோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தன்னோட அடையாளத்தை, தனித்துவத்தை வெளிப்படுத்துவாரா அப்படின்னு நான் உட்பட பல பேர் வந்து காத்திருக்கிறாங்க. அது அநேகமாக அடுத்த வாரம் நடக்கலாம், அல்லது அடுத்த மாதம் முதல் வீக்கில் நடக்கலாம். ஆக இந்த பிக் பாஸ் 8வது சீசன் எப்படி நடக்கு, எந்த மாதிரி தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கிறத நம்மளும் விமர்சன ரீதியாக அணுகிறதுக்கு காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெல்லினம் தமிழ். நன்றி.